Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா remote jobs in data analytics or data science field. So I have been working as a remote data analyst for the past few years. So இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சோ அதுதான் நான் ஷேர் பண்றேன். I am sure நீங்களும் ஒரு remote data analyst ஜாபோ இல்லனா data science ஜாபோ தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். See whatever may be hybrid இருக்கலாம், on site இருக்கலாம், remote ஜாபா இருக்கலாம், எந்த மாதிரி ஜாபுக்காகவுமே நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவையான ஒரு விஷயம் ஸ்கில் செட் இருந்தாதான் உங்களால ஜாப் அப்ளை பண்ணி யூ கேன் ஏபிள் டு பர்சியூ தட் ஜாப். சோ இந்த ரிமோட் ஜாப் தேடுற எல்லாருக்குமே ரெண்டு क्वेश्चंस உங்க மைண்ட்ல இருக்கும். இஸ் தேர் ஆக்சுவலி a remote jobs are there? சோ நம்ம அந்த மாதிரி ஜாப் சப்போஸ் அவைலபிளா இருந்தா அந்த ஜாப் எப்படி நமக்கு கிடைக்கும்? சோ தட் இஸ் வாட் we are going to talk about today's video. எப்படி நம்ம ரிமோட் ஜாப் இந்த 2024ல நமக்கு எடுக்க முடியும், எஸ்பெஷலி டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம பார்க்க போற மெயினான டாபிக்ஸோட ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ரிமோட் ஜாப்ஸ். செகண்ட் ஒன், வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு நோ அபவுட் தெம். தேர்ட், எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஃபோர்த், வாட் ஆர் த அப்சைட்ஸ் அண்ட் டவுன்சைட்ஸ் ஆஃப் ரிமோட் ஜாப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் ஆல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ரிமோட் ஜாப். See, ஆக்சுவலி நமக்கு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் த பர்சன் ஹூ இஸ் லிவிங் இன் இந்தியா. ஸோ வாட் யூ கேன் ஆல் expect from each market is மூணு important things நீங்க expect பண்ணலாம். First one, demographics. Second one, the pay that is going to pay for you. Third one, number of opportunities. இந்த demographics அப்படின்றது it is highly dependent on the timing and the culture that you are going to work. நம்ம இந்தியால இருக்கும் போது நம்மளோட டைமிங்க்கு கொடுக்கக்கூடிய ரிமோட் ஜாப் நமக்கு செட் ஆகுமா இல்லையா, அவங்களோட கல்ச்சர் ஆஃப் டைமிங்கும் நம்மளோட கல்ச்சர் ஆஃப் டைமிங்கும் இம்பார்ட்டன்டா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், the cost that they are going to pay for you. So நீங்க எந்த மாதிரி ஒரு salary remote jobக்கு expect பண்ணலாம். While comparing with a hybrid and online site, remote jobக்கு salary எந்த மாதிரி இருக்கும்? That is a thing we are going to discuss. At last, it is a very very important number of job opportunities you can expect from each market. So market அப்படின்னு நான் பேசுறேன். What are that market? Basically remote jobs னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4 important markets இருக்கு. So இந்த 4 இதுல நமக்கு டாப்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னா America, that is US. See, we have lot of remote jobs in that field. So regarding salary அப்படினு பாத்தீங்கன்னா they provide a very high salary while comparing with other markets. அது மட்டும் இல்லாம number of opportunities in US is very maximum. So நீங்க work பண்ணக்கூடிய client வந்து they will be residing in America. So இந்த மாதிரி ஒரு American jobs நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட work timing வந்து ஈவினிங்ல இருந்து நைட் ஷிஃப்டா தான் இருக்கும். The second market in our list is Europe. See, there are a lot of companies in Paris which they are also offering a lot of remote jobs in the field of data scientist and data analytics. But நீங்க வந்து US கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களோட job opportunities கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். It is a bit lesser. That's why it is on the second place. Regarding payment எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is good for the people who is residing in India. But நீங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட pay வந்து கம்மியா தான் இருக்கும். So it is highly depending on the negotiating skill. நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களோட பே இருக்க போகுது. சோ இந்த இடத்துல உங்களோட கல்ச்சர் டைமிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரெண்ட்லி பிகாஸ் யூ வில் பி வர்க்கிங் ஃப்ரம் ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் ஜோன். சோ த தேர்ட் மார்க்கெட் இஸ் ஏசியா. ஏசியா அப்படின்றது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் கம்பெனிஸ் லைக் சிங்கப்பூர், ஈவன் இந்தியா. சோ வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா as well as இப்ப பாத்தீங்கன்னா மிடில் சைஸ் கம்பெனிஸ் they are also giving a remote jobs to the people. So here the opportunity will fall under the third place. So நீங்க ஒரு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு எப்பயுமே மணி இஸ் while comparing with that the money is lesser. The fourth market அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. See, நீங்க ஒரு ரிமோட் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியன் கம்பெனில இருந்து ஒரு ஜாப் கிடைச்சது அப்படின்னா I will say you are the very very luckiest person because இந்த இடத்துல கல்ச்சரே entirely different and it
இட் இஸ் வெரி கிரேட். உங்களோட டைமிங் வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லாம the pay they are giving is equal to the pay which is given by American company. பே வந்து சூப்பர்வா இருக்கும். பட் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் கம்பெனில ரிமோட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். என்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்கு, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட பேமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால இதை அப்ளை பண்ண முடியும். சோ பிஃபோர் சீயிங் தட் பிளாட்ஃபார்ம் ஐ வாண்ட் டு கிவ் யூ அ ஸ்மால் டிப். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் எதுக்காக நான் லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டோட சைஸ் என்ன, மார்க்கெட் எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா கம்பெனிஸையும் ஒரு லிஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்டர் யூ நீட் டு செக்ரிகேட் தட் லிஸ்ட். சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வருது அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர் டைமிங் கல்ச்சர். நீங்க எந்த டைமிங்ல ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டைமிங் இருக்க கம்பெனிஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் த பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹோல்ட். ஃபோர்த் ஒன் நீங்க எந்த டொமைன்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்லனா ஆல்ரெடி உங்களுக்கு எந்த டொமைன்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. இந்த 4 ஃபேக்டர் உங்க மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் டு அப்ளை என்னென்ன பிளாட்ஃபார்ம் அவைலபிளா இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லிங்க்டின். சோ லிங்க்டின் இஸ் a very best platform because எல்லா கம்பெனிஸ்மே அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிங்க்டின் போர்ட்டல்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இட் இஸ் a most used platform and also இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வந்து ஸ்கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. most of the job whichever posted on LinkedIn will be a legitimate one. so இந்த வந்து ஒரு best platform where you can search for the remote jobs. the second one வந்து company website itself. இப்போ உங்க கையில லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அந்த ஒரு கம்பெனியோட வெப்சைட்டுக்கு நீங்க போகலாம் and from there you can apply for the job. actually இது வந்து ஒரு frustrating method தான். because உங்க கையில ஒரு 100 கம்பெனியோட லிஸ்ட் இருக்குன்னா 100 கம்பெனியோட வெப்சைட்டுக்குமே போய் ஒன்னொன்னா அப்ளை பண்றது அப்படின்றது it actually a frustrating one. but believe me, applying in company website it works wonder for you. the third website ஓட நேம் வந்து well found. it is formally known as angel list அப்படின்னு சொல்லுவாங்க. simply because இந்த வெப்சைட்ல வந்து it fully consists of funded startups தான் வந்து ஃபுல்லா இருக்கும். so இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது பேக்ரவுண்ட் செக் எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ட் அப் தட் யூ see on this website அவங்க ஆல்ரெடி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது உண்மையா இருந்தா மட்டும்தான் அவங்கள இந்த வெப்சைட்ல ஷோ பண்ணவே செய்வாங்க. சோ நீங்க பேக்ரவுண்ட் செக் எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்ல. சோ மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸ், அது நீங்க எப்படி வந்து அப்ளை பண்றீங்க, உங்களை எப்படி ஹையர் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே வெரி ஓபன் and it is very legitimate website and it is very good portal for you to apply. Fourth one we are going to see is an Applus. Applus அப்படின்றது it is also one of the legitimate source. even நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க இல்லனா ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வரம் அப்படினே சொல்லலாம். It's actually a third party agency where which they will post lot of job opportunities coming from the market, like especially from UK, US, Australia ல இருந்து வரது எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு third party agency தான். பட் இந்த சைட்டோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா if you see the job opportunity on Applus or any job opportunities that is posted on LinkedIn, அவங்க வந்து கிளியரா எந்த டைம்ல நீங்க வர்க் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ஜாப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்களோட பே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வெரி கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு ரிமோட் ஜாப் வேணும், என்னால ஆன் சைட்லயோ ஹைபிரிடாவோ ஒர்க் பண்ண முடியாது, ஐ எம் லுக்கிங் ஒன்லி ஃபார் த ரிமோட் சைட் ஜாப்ஸ் அப்படின்னா இந்த சைட் வந்து ரியலி இட் வில் பி a very very helpful. you should make a profile on the Applus and make sure that you keep on eye of all the job opportunities that will be posted on this particular website. so that's all. now you know in which platform you need to apply for the job. so next I am going to talk about a very important step in the whole process of applying a remote jobs, that is cold emailing இல்லனா cold messaging னு சொல்லுவாங்க. see when I say cold emailing and cold messaging, actually இந்த ஐடியாவுமே ஒரு frustrating ஆன ஒன் தான். எப்படி நம்ம வெப்சைட்ல போய் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி இதுவுமே கம்ப்ளீட்லி it takes a lot of hectic times, but you should have clear idea நீங்க யாரை ரீச் அவுட் பண்ண போறீங்க அப்படின்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். நார்மலா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனியோட HR தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி என்ன
அப்படின்னா when you mail a HR or when you message a HR அவங்களோட இன்பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கும். ஈவன் அவங்க நீங்க அனுப்புற மெசேஜ நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு சில நேரம் அதை ஓபன் கூட பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? அவங்களோட கம்பெனி வெப்சைட்லயோ இல்லனா LinkedIn ப்ரொஃபைல்லயோ போயிட்டு you have to look for a hiring manager இல்லனா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு டேட்டா அனலிஸ்ட். எல்லாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு கிடையாது. பட் there is a chance 50-50 chances there that you will get a reply from them. So இந்த மாதிரி பர்சன்ஸ் சர்ச் பண்ணி அவங்களுக்கு நீங்க டைரக்டா கோல்ட் இமெயிலோ இல்லனா கோல்ட் மெசேஜோ பண்ணலாம். So while comparing with HR inbox, இவங்களோட இன்பாக்ஸ் அந்த அளவுக்கு full ஆயிருக்காது. So there is a chances for them to open your message or mail. So these are the things even I have done and I have also made a lot of mistake on my process. That's why I am teaching this you all. So இப்போ நீங்க இந்த கோல்ட் இமெயில் கோல்ட் மெசேஜ் இந்த மெத்தட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா you should send a message that is very very precise. கரெக்டா ஷார்ப்பா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா சொல்லுங்க. அவங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க எப்ப நமக்கு ஹாய் அனுப்புவாங்க அப்படின்னு அவங்க ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட மெசேஜ் கிளியர் அண்ட் கட்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க, எதுக்காக நீங்க அவங்க கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, மத்த கேண்டிடேட்ஸோட நீங்க எப்படி யூனிக்கா இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு 25ல இருந்து 50 வேர்ட்ஸ்க்குள்ள நீங்க மெசேஜ் பண்ணிருக்கணும். அதோட you need to include your resume, cover letter and portfolio website. இது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா அட்டாச் பண்ணி நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். So there is a 50-50 chance for you to get reply from them. While you send a message to HR, even sometimes they won't open itself. So லாஸ்டா வந்து இந்த ரிமோட் ஜாப்ஸ் ஓட அப்சைட் டவுன் சைடு என்ன அப்படின்றத பத்தி நான் பேச விரும்புறேன். So the upside என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்களோட ஓன் டைம்ல எங்க இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். So you can make a life balance. What is a downside? Main thing is patient. இமீடியட்டா இன்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா within 1 or 2 weeks உங்களுக்கு ரிப்ளை வரணும், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. You start applying from today onwards. In between this time you prepare how to crack the interview, you develop your skills and you have to do a lot of keyword for ranking your profile on the sites. Suppose நீங்க ஏதோ ஒரு போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல ரேங்க் பண்றதுக்கு என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான ஜாப் அப்ளிகேஷன்ஸ் they are accepting அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்ணி you need to wait, you need to be very patient. ஓகேங்களா? ஒரு சில நேரம் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு ஆன்சைட்ல இருந்தோ ஹைபிரிட்ல இருந்தோ கூட நமக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வரலாம். பட் உங்களுக்கு ரிமோட் ஜாப் தான் வேணும் அப்படின்றதுல நீங்க கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா you need to make a correct decision and that is depends on that. So இந்த டைம்ல நீங்க இன்டர்வியூ எடுத்துக்கலாம். So remote job அப்படின்றது கிடைக்கிறதுக்கு it will take some time. So this is the downside of this remote jobs. ஓகேங்களா? So I hope this video is helpful for you. நீங்க ஒரு ரிமோட் ஜாப் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. நீங்களோ இல்லனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டா சயின்டிஸ்டோ டேட்டா அனாலிட்டிக்ஸோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதோட அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. We are providing lot of things at very low cost. Thank you for watching the video. Do support our channel.